Hello friends, welcome to DVP channel. இத்தனால எங்க சேனல்ல வந்து நீங்க ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட் தான் பாத்தீங்க. ஆனா நம்ம கஷ்டப்பட்டதே ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு தான். அது வந்து ஒசூர்ல நடக்க போகுது. அந்த ஜல்லிக்கட்டுல தான் போய் நாங்க கலந்துக்க போறோம். அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. வீடியோல ஸ்டே டியூன்டா இருங்க. ஜல்லிக்கட்டு ஆட்ரா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜல்லிக்கட்டுக்கு வந்தாச்சு. இவர் தான் தண்ணி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ப்ரோட்டஸ்ட்டும் இவர் தான் கண்டக்ட் பண்ணார். நாங்கள் இவங்க கூட தான் போய் கலந்துக்கிட்டோம். ஸோ நம்ம கஷ்டப்பட்டது இந்த ஜல்லிக்கட்டுக்கு சொன்னால். ஸோ இன்றைக்கி இங்கே ஒசூரில் நடக்குது, அதுக்கு நாங்களாம் வந்திருக்கோம். ஸோ வாங்க ஜல்லிக்கட்டை பார்க்கலாம். இதெல்லாம் மாட்டுக்கு டோக்கன் இங்கேருந்து கொடுக்குறோம். மாட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். அட்ரஸ் ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் பண்ணுறோம். அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து மாடுக்கு மெடிக்கல் செக்அப் இருக்குது. டாக்டர் வந்து அவங்க செக் பண்ணிட்டு, ஓகே மெடிக்கல் டாக்டர் அவங்க வந்து செக் பண்ணிட்டு அவங்க ஓகேன்னு சொன்னால் தான் மாடு நெக்ஸ்ட். சாரி, இப்போ இங்கே எத்தனை மாடு கிளம்பிக்குது? இப்போ வரைக்கும் 120 மாடு. 120? ஓகே, ஒன்றா வரும் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே ஓகே. எத்தனை மணிக்கு இது ஸ்டார்ட் ஆகும் ஜல்லிக்கட்டு? 11 மணிக்கு கும்பிட்டுட்டு ஒத்திக்கிட்டு நடைய கட்டு இது ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு. பிரபாகர் எலுவப்பள்ளி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். கலாச்சாரோட நம்ம விடக்கூடாதுன்ட்டு நம்ம தாத்தா அப்பா காலத்துலேருந்து நம்ம போராடுறோம். இது ஜல்லிக்கட்டுக்காக பீட்டா அவங்கள எதிர்த்து இந்த போராட்டத்தை இது பண்ணி இங்கே வந்து புதுசாக இந்த முறை தான் இந்த சப்பளமாக அம்மாக்கிட்ட வந்து பண்ணணுன்ட்டு நம்ம எல்லோரும் காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் போராடி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் மாடல் உள்ள போகுது. ஆமாம் ஆமாம். காலங்கள பாரு அலங்கா நல்லூர் தேரு ஏறு தள்ளுபுறது ஊரு தடுக்க நினைக்க நீ யாரு? தடுக்க நினைக்க நீ யாரு? யாரு? வாடி வாசல திறந்து வைக்கிறோம், தேடி வந்து தான் பம்பிழுக்கிற கோடி பேரு தான் இங்க இருக்கிறோம், வாங்கி கட்டிக்க வந்திருக்கிற. இது மஞ்சி விரட்டு தாண்டா, நீ நெஞ்ச நிமித்தி பாண்டா, இது எங்க வீட்டு பிள்ளைங்கடா, ஜல்லிக்கட்டு கலைங்கடா. இது எங்களோட நீதி, உங்களுக்கு செய்தி, தடைகளை மீறி குறிச்சிடும் தேதி. ஜல்லிக்கட்டு இதுதான் ஜல்லிக்கட்டு, இருந்தா மவனே மல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு இதுதான் ஜல்லிக்கட்டு, இருந்தா மவனே மல்லிக்கட்டு. கொம்பு வச்ச சிங்கடா இது, கொம்பு வச்ச சிங்கடா, கொம்பு வச்ச சிங்கடா இது மஞ்சு வரட்டு காலடா. இந்த ஜல்லிக்கட்டு பேரவைன்னு சொல்லி ஒசூரில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நடத்திட்டு இருக்கோம். இது வந்து இது வரைக்கும் ஒசூரில் நடக்காத ஒரு நிகழ்ச்சி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். எருது விடும் விழான்றது வந்து தமிழர்களுடைய பரம்பரையாக செஞ்சுட்டு வர ஒரு விஷயம். அதுக்காக போராட்டம் நடத்தி இப்போ வந்து ஜெயிச்சதுனால அந்த ஜெயிச்ச விஷயத்தை வந்து நாங்கள் இங்கே விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கோம். இதில் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250லேருந்து 300 மாடுக்கு மேலே நாங்கள் எதிர்பார்க்குறோம். டாக்டர் செக்கிங் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் எய்டு எல்லாமே வச்சுருக்கோம். டாக்டர் செக் பண்ண பின்னாடி தான் மாடு வந்து வாடிவாசலுக்கு உள்ளாரியே வரும். எல்லாமே செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் உள்ளார விடுவாங்க. அந்த டோக்கன்லேருந்து எல்லாமே இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே நாங்கள் செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுறோம். உள்ளார செக் பண்ணாமல் எந்த மாடும் வந்து அலோவ் பண்ணல. எல்லாமே வந்து செக் பண்ண பின்னாடி தான் அலோவ் பண்ணுறோம். மாடு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து 2 டைப் இருக்குது. நாங்கள் வந்து அலங்காநல்லூரில் பார்த்தீங்கன்னாக்கா மாடு பிடிக்கிறது எல்லாமே வந்து அங்கே தான். இந்த ஊர் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து மாடை விட்டுட்டு அவங்க வந்து எவ்வளோ டைமிங் போகுதுன்னு பார்த்துட்டு அது ஒரு இது ரேஸ் மாதிரி நடக்கும். சரிங்களா? அதுதான் இங்கே நடத்துகிறோம். இந்த ஊர் வழக்கப்படி இங்கே நடத்துகிறோம். அது ஜல்லிக்கட்டுன்றது அங்கே தான் நடத்தும். இது வந்து எருது விடும் விழா. ஸோ எருது விடும் விழான்றதுனால எருது விடுறது அது வந்து எப்படி வந்து அந்த டைமிங்கில் எப்படி போகுதுன்றதுனால மாட்டுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்கட்டும். உள்ளார வந்து மாடை யாரும் தொடவும் மாட்டாங்க. அது பாட்டுக்கு அது போயிடும். அவ்வளோ. வணக்கம். முதல் முறையாக ஓசூரில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு பேரவை, ஓசூர் ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக முதலாம் ஆண்டாக எருது விடும் விழா வந்து நடத்திட்டுருக்கோம். ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய காளைகள் வந்திருக்கு. பொதுமக்களும் வந்து நிறைய வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மூவிங் க்ரௌடு பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்சம் பேர் கிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரெஸ்பான்ஸ் மக்கள்கிட்ட நல்லா இருக்குது. மக்கள் தான் எங்களை வந்து ஊக்குவித்து வந்து செய்ய சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் மக்களோட சப்போர்ட்டோடு தான் வந்து இவ்வளோ சிறப்பாக வந்து செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து மக்கள் வந்ததுக்கும் இங்கே வந்து பத்திரிகையாளர்கள், காவல்துறைகள்,
மற்றும் எங்களுக்கு அனுமதி கொடுத்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் எல்லாருக்கும் எங்களுக்கு சிறப்பாக நன்றி கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக முடிய வேண்டும் என்ற வாழ்த்தையும் கூறிவிட்டு அடுத்த ஆண்டு இதை விட மிக சிறப்பாக செய்வோம். இந்த தமிழ்நாட்டிலே வந்து ஒசூர் தான் வந்து முதல் முறையாக வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க, ஒரு பாதுகாப்போடு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டினாங்க. அடுத்த ஆண்டு இந்த பாராட்டத்தை இன்னும் மேன்மேலும் நாங்கள் வளர்த்து கொண்டு போவோம் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் நம்ம பெங்களூரில் பண்ணியிருப்போம். ஜல்லிக்கட்டுனாலே என்னென்னு பார்க்காமலே நாங்கள் நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணோம் இன உறவுக்காக. இன்றைக்கி நாங்கள் ஜல்லிக்கட்டை கண்கூட பார்த்து ஜல்லிக்கட்டு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்தை ஒசூரில் முதல் முறையாக பண்ணிக்கிறாங்க. நண்பர்களுக்கு தோழர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த வருஷம் இதோட சிறப்பாக பண்ணுவோம். பண்ணி பெங்களூரில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா மக்களையும் கூப்பிட்டு வந்து ஜல்லிக்கட்டுனா என்ன, இதுக்காக நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணோம், இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக பண்ணோம். ரொம்ப நன்றிங்க விழாக்குழி கமிட்டிக்கு, ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ். ஜல்லிக்கட்டை பார்த்து என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பெட்டர் மாஸ்லி சேனலையும் டிவிபி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க இருக்கு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். இது மஞ்சி வரட்டு காலடா, கொம்பு வச்ச சிங்கடா, இது கொம்பு வச்ச சிங்கடா, கொம்பு வச்ச சிங்கடா, இது ஜல்லிக்கட்டு காலடா.